இப்போது நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து நிறைய நன்மைகள் உண்டு. இப்போ நானே வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஐம் ஏர்னிங் க்ளோஸ் டு 1000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும். எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம ஒரு 4000 ரூபா சம்பாதிக்கலாம் குவார்ட்டருக்கு. ஸோ இதுதான் நான் கம்ப்ளீட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நம்ம எல்லாத்துக்குமே. ஸோ இட்ஸ் லைக் அவேர்னஸ் வீடியோ. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஹவ் வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் தட் மணி. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரெடிட் கார்டு வாங்கலாமா வேணாமா ஃபஸ்ட் கொஷின். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பண கஷ்டத்தில் இருந்திருப்போம். ஸோ பணம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் எல்லாத்தோட லைஃப்லையும். அதுவும் பிஸ்னஸ் மேன்ஸ் நம்மளை மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நீட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டீல் முடிக்கணும், இமீடியட்டாக நீங்கள் கேஷ் கொடுத்தீங்கன்னா அந்த டீலை க்ளோஸ் பண்ணிடலாம், இமீடியட்டாக ஒரு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி கம்மியான விலையில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வந்து திடீர்னு 1 lakh தேவைப்படும். ஸோ இன்றைக்கி கொடுக்கணும், நாளைக்கு ஒரு இடத்துல நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ கைமாத்துக்கு 1 லட்ச ரூபா நம்மளுக்கு தேவை. இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? ஸோ நம்மள்ட்ட இல்லை. ஸோ நீங்கள் பேங்க் போவீங்க, அங்கே போவீங்க, கேட்பீங்க. ஸோ சங்கடமாக இருக்கும் நம்மளுக்கு. போயிட்டு ஒருத்தங்கள்கிட்ட போயிட்டு நம்ம 10 லட்சம் 1 கோடி ரூபா நம்ம புழக்கம் பண்ணிகிட்ருக்கோம், 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு கை மாற்றா வேணும். போய் கேட்குறோம், அப்புறம் வாங்க சொல்கிறேன், நாளைக்கு வாங்க. ஸோ இது மாதிரி நிறையா ஆன்சர்ஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ அப்போது இந்த கிரெடிட் கார்டு எப்படி ப்ளே ஆகுதுன்னா, நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம அப்படி கொடுத்தோம்னா அவங்க ஸ்வைப் பண்ணிப்பாங்க, 1 லட்ச ரூபா டெபிட் ஆகிரும். டெபிட் ஆனோன்னே நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு மாதம் கழித்து நம்ம கட்டலாம். அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன், டீப்பாக சொல்ல போகிறேன். ஸோ கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டெபிட் கார்டுனால் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதுக்காக ஒரு கார்டு இருக்கும், அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறப்போ அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அமௌண்ட்டு இல்லைன்னா உங்கள் கார்டு டெபிட் ஆகாது, உங்கள் கார்டில் எரர் வரும், உங்களால் ஸ்வைப் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டுனால் வர்ச்சுவல், அதில் காசே கிடையாது. இப்போ கரண்ட்டாக அந்த அமௌண்ட் எதுவுமே கிடையாது, லிமிட் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இல்லாத காசை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. தெர் இஸ் நோ மனி இன் த அக்கௌண்ட். அக்கௌண்ட்டில் காசே கிடையாது, அந்த வர்ச்சுவல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது வந்து டெபிட் ஆகிட்டே வரும். ஸோ லிமிட் கொடுத்துருப்பாங்க. லிமிட் வந்து 50,000, 1 லட்சம், 2 லட்சம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் மூடி நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போகலாம். கிரெடிட் கார்டு எப்படி பில்லிங் சைக்கிள் ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 days சைக்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 19 முடியும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 30 days. ஆனால் நீங்கள் பேமெண்ட் எப்போ பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 பே பண்ணுவீங்க, டிசம்பர் 7லேருந்து 10 அந்த ரேஞ்ச். ஸோ அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 10 முடியும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 days இருக்கும். ஸோ இந்த 50 நாளைக்கு உங்களுக்கு கிரெடிட்னால் உங்களுக்கு கடனை வந்து கொடுக்குறாங்க 50 நாளைக்கு, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. 50ஆவது நாளில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ. இப்போது 50ஆவது நாளில் நீங்கள் கட்டலைன்னா தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. வந்து கார்டை ஸ்வைப் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நவம்பர் 19 வந்தோடனே உங்களுக்கு அந்த பில்லிங் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பில் வந்துடும். அந்த பில் வந்து எப்போ நீங்கள் பே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. ஸோ அதில் ஒரு 10 நாள். ஸோ அந்த டிசம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த டேட்டில் நான் கரெக்டாக பே பண்ணிக்கணும், டிசம்பர் 10, டிசம்பர் 7, 5 பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட். சில பேர் எனக்கு 22ஆம் தேதி நான் பே பண்ணிடுறேன் அப்படி கேட்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் கரெக்டாக 50 days இருக்கணும் அந்த சைக்கிள், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் டன். இதுதான் அந்த பில்லிங் சைக்கிள். இப்போ நம்ம பெட்ரோல் போடுவோம், ஷாப்பிங் பண்ணுவோம், இப்போது நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இப்போ பண்ணோம்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஷாப்பிங்க்கும் அதில் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து டெபிட் கார்டில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பாயிண்ட்ஸுக்கு நம்மளுக்கு பே பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஒரு 4 பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 4 பாயிண்ட்டுக்கு ₹1. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு 25 பைசே. இது வந்து ஒரு கார்டு. இப்போ இதே ஒரு கார்டு அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1. இப்போ நான் வச்சுருக்க கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1 கொடுக்குறாங்க. எப்படி அந்த கார்டு வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இனிஷியலாக அந்த கார்டை வாங்கிட்டு யூஸ் பண்ணி நல்ல கிரெடிபிலிட்டி கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த கார்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1. இப்போ நான் ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன்னா ₹10,000 அவங்க எனக்கு கொடுப்பாங்க. ஸோ ₹10,000 நான் என்ன பண்ணுவேன்னா அவ்வளோ டிரான்சாக்ஷன் நான் பண்ணணும். ஸோ அவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். இந்த பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து ரெடீம் பண்ணிடலாம். ரெடீம் பண்ணிட்டேன்னா எவ்ரி குவார்ட்டர்லி நான் ரெடீம் பண்ணேன்னா அந்த ரெடீம் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் அ சேவிங். எனக்கு ஒரு அதுலேருந்து நான் செலவு பண்ணுறதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வருது அதில். ஸோ அதுதான் கிரெடிட் கார்டை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறேங்கிற விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால
இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுது பில்லிங்கில், அந்த ஜென்ரேட் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்கள் மந்த் எண்டில் பே பண்ணிடுறீங்க, உங்கள் பில்லிங் சைக்கிளில் நீங்கள் பே பண்ணிடுறீங்க. பே பண்ண என்ன ஆகும்னா உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். அதே சமயத்தில் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு லோன் வாங்கணும், லோனை கரெக்டாக கட்டி முடிக்கணும், அப்போ தான் வந்து கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லோனை வாங்கி நீங்கள் கட்டுறது வந்து ரொம்பவே டைம் ஆகும். இட்ஸ் லைக் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். பட் இதே கிரெடிட் கார்டை வாங்கிட்டிங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் வாங்குறீங்க, கட்டுறீங்க. இப்போ பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், செம்ம இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் போய்ட்டு லோன் வாங்குறப்போ உங்களுக்கு இமீடியட்டாக லோன் கொடுப்பாங்க. ஹவுசிங் லோன்லாம் இமீடியட்டாக சேங்ஷன் ஆகும். அந்த லோன் வாங்குறது வந்து ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஸ்வைப் பண்ணாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிரும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ கிரெடிட் கார்டு எவ்வளோ உங்களை காப்பாற்றுதோ அந்தளவுக்கு டபுள் த அமௌண்ட் வந்து ரொம்பவே ஹைலி ரிஸ்க். அதை தான் நான் சொல்லுவேன். எப்போ ரிஸ்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிடுறீங்க, வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஃபைன். அதை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கெப்பாசிட்டியை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் லாக் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு சரி கிரெடிட் கார்டில் நம்ம கொடுத்துருவாங்க உங்களுக்கு 50,000 1 lakh லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs இருக்குது, 1 lakh இருக்குதுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் சேலரியோட அட்லீஸ்ட் ஒரு 5 times உங்களுக்கு கிரெடிட் கார்டு இஷ்யூ ஆகிருக்குவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு 20,000 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டோட லிமிட் பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் கெப்பாசிட்டி ஒரு மாதத்துக்கே நீங்கள் 20,000 தான் எர்ன் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஷாப்பிங் வந்து ஒரு க்ளோஸ் டு 50,000 பண்ணிடுறீங்க. அதை வந்து நீங்கள் பே பண்ணணும். 20,000 பே பண்ணிடுறீங்க, 30,000 இருக்குது பேலன்ஸ். எப்படி பே பண்ணுவீங்க? பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பாருங்கள். எவ்வளோ போடுவாங்க பார்த்தீங்கன்னா 35-40% இன்ட்ரெஸ்ட். இப்போ நார்மலாக ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ஹவுசிங் லோனுக்கு பார்த்தீங்கன்னா 8-9%, 10% போடுவாங்க. ஒரு பர்சனல் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10-15, மேக்ஸிமம் 15 தான் போடுவாங்க. பட் கிரெடிட் கார்டில் போகிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 35-40% இன்ட்ரெஸ்ட். ரொம்பவே பயங்கரமாக இருக்குல்ல. அப்போனா நீங்கள் 1,00,000 ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபா நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு மட்டுமே கொடுக்கணும். 35-40,000 கொடுக்கணும். ஸோ இட்ஸ் லைக் ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு கொடுக்கணும். அது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35%, 40% சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு 3% சொல்லுவாங்க. 3%, 4%. இந்த 3%ங்கிறது வந்து மந்த்லி. ஸோ ஒரு கிரெடிட் கார்டு ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த கார்டுக்கு வந்து என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி 4% அப்படின்னு சொல்லுவாங்க. 4% தானே, நம்ம பேங்க்கில் தான் நமக்கு 9% தராங்களே, இவங்க 4%லேயே கொடுக்குறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அந்த 4% மந்த்லி. ஸோ 4 × 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 48% வந்துடும். ஸோ அவ்வளோ ஹியூஜாக நீங்கள் பே பண்ண போகிறீங்க இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பிஃபோர் யூஸிங் எ கிரெடிட் கார்டு. ஸோ இதெல்லாமே நோன் பாயிண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நம்ம அந்த ஃபினான்ஷியல்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். வி ஹாவ் டு கெட் த ரைட் ஃபினான்ஷியல். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு ரைட் ஃபினான்ஷியல் வச்சுக்கணும். சரி, இவ்வளோ தூரம் சொல்லியப்பா கிரெடிட் கார்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் யூ ஷுட் நோ யுவர் பில்லிங் சைக்கிள். இன்றைக்கி பில்லிங் சைக்கிள் வருது. ஏன்னா பில்லிங் சைக்கிளில் ரிமைண்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. பில்லிங் சைக்கிள் முடிச்சவன் தான் கொடுப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ நீங்கள் கட்டாமல் போடுறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு லாபம். அப்போ தான் நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. அப்போ தான் அவங்க தே கேன் ரன் த ஷோ. ஸோ அதனால் யூ ஷுட் ரிமெம்பர் டேட். உங்கள் பில்லிங் சைக்கிள் என்றைக்கு வருதுன்னு டேட்டை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் தே வில் பி சார்ஜிங் தட் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் கரெக்டான அமௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கிரெடிட் கார்டில் வந்து 2 அமௌண்ட் காட்டும். மினிமம் அமௌண்ட், ஃபுல் அமௌண்ட் காட்டும். நீங்கள் ஒரு 40,000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதத்துக்குன்னா மினிமம் அமௌண்ட் ஒரு 400 ரூபா கட்டுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 40,000 ரூபாய்க்கு 400 ரூபா கட்டினா போதுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் 400 ரூபா கட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா மீதி 39,600 ரூபாய்க்கு போடுங்க இன்ட்ரெஸ்ட்டை. 3%, 4% இன்ட்ரெஸ்ட் மாதத்துக்கு. ஸோ அவ்வளோ ஹியூஜாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இஎம்ஐ ஆப்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் 39,000, 40,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ண பிறகு அங்கேருந்து கால் வரும் கஸ்டமர் கேர்லேருந்து, இந்த மாதிரி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் 40,000 ஒரே ஐடியா கட்ட தேவையில்லை, யூ கேன் டேக் யுவர் டைம். உங்கள்கிட்ட கேஷ் இருக்கும். அப்போ நீங்கள் இஎம்ஐ போடலாமே, நமக்கு 40,000 மிச்சமேன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா இஎம்ஐயும் அதே இன்ட்ரெஸ்ட்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இஎம்ஐக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே 3% பர் மந்த் பேலன்ஸ் அமௌண்ட்டில். தட் வில் பி a huge again. ஸோ இது மாதிரி நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது. யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் த கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு வாங்கிட்டு நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும். அவங்களோட நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தோம்னா we can escape.
இந்த ஃபினான்ஷியல் கிரன்ச்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அதுக்கு ஒரே கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன் 2-3 கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாமல் ஸ்வைப் பண்ணுவீங்க. அதை கட்டுறதுக்கு யூ டோன்ட் ஹேவ் தட் penny in your பாக்கெட். அதே சமயத்தில் டேட் மறந்துடும் உங்களுக்கு, அந்த சைக்கிளிங் டேட். ஒரு கிரெடிட் கார்டில் 7ஆம் தேதி, ஒரு கிரெடிட்டில் 10ஆம் தேதி. ஸோ யூ ஒன்ட் ரிமெம்பர், அப்போ கன்ஃபியூஸ் ஆவீங்க, அப்போ தேர் இஸ் a சான்ஸ். ஸோ கீப் ஒன் கிரெடிட் கார்டு வித் யூ. அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே இட் வில் பி டன். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின், நான் எப்படி கிரெடிட் கார்டு வாங்குறது? என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது? கிரெடிட் கார்டு எல்லா பேங்க்ஸ்லேயுமே இருக்குது. நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மெம்பராக இருந்தாலே போதும், தே வில் பி அப்ரோச்சிங் யூ. கிரெடிட் ஸ்கோர் பார்ப்பாங்க, அது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு கால் வரும். நிறைய கால்ஸ் வரும். உங்களுக்கு காலை கட் பண்ணவே போதும்னு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் அவங்களுக்கு. ஸோ டார்கெட் அவங்க மேலே வந்து உங்களை கஸ்டமராக ட்ரை பண்ணுவாங்க. பட் வாட் ஐ சஜஸ்ட், இப்போது நிறைய கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். பட் எந்த கார்டு ரொம்ப சேஃபும் ரொம்ப ஜென்யூன் பார்த்தீங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு கார்டு. அந்த கார்டில் வந்து என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம், ரெடீம்ஷன் பண்ணிக்கலாம், கேஷாக என்கேஷ்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் HDFC. மற்ற கார்டெலாம் கேஷ் ரெடெம்ஷன் பண்ணலாமான்னா ஐம் நாட் ஷோர். பட் இந்த கார்டில் கன்ஃபார்மாக பண்ண முடியும் ரெடெம்ஷன். ஏன்னா மற்ற கார்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூப்பன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கூப்பனை வந்து நீங்கள் மறுபடியும் வாங்கணும் ஏதாவது. ஸோ நம்ம வாங்க வேணாம், கேஷ் தான் எனக்கு வேணும்னா இந்த கார்டில் வாங்கிக்கலாம். இதில் வந்து ரெடெம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி குவார்ட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெடெம்ஷன் பண்ணிங்கன்னா, ஏன் குவார்ட்டர் சொல்கிறேன், மந்த்லி ஏன் பண்ணக்கூடாதுன்னா, மந்த்லி வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்ரி மந்த் கூட பண்ணிக்கலாம். பட் ரெடெம்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ரெடெம்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஸோ அது ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கார்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கார்டை வாங்கிக்கணும். ஏன்னா அந்த கார்டில் நிறைய ஆஃபர்ஸ்க்கு வந்து அவைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் உண்டு. இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 10%. இப்போது நிறைய ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயுமே பார்க்கலாம், ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு மாதமும் ஒரு கார்டு போட்டிருப்பாங்க. HDFC போட்டிருப்பாங்க, ஆக்சிஸ் போட்டிருப்பாங்க, ICICI போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 10%லேருந்து 20% கம்மியாகும். அப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் தான், டெபிட் கார்டில் யாரும் போட மாட்டாங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் யூ டு யூஸ் சம் கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு. ஸோ அப்போது ஏதாவது ஒரு கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஷஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷஃபில் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போது வி ஆர் யூட்டிலைசிங் த டெக்னாலஜிஸ். அப்போ நம்ம டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டான வேலை. அதுலேருந்து நம்ம வந்து எவ்ரி மந்த் வி ஆர் கெட்டிங் சம் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் நம்ம லைஃப் ஸ்டைலில். ஸோ கிரெடிட் கார்டு வந்து இப்போது வாங்கலாமா வேணாமான்னா கட்டாயமாக ஐ சஜஸ்ட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் மேன் டு ஹேவ் த ஒன் கிரெடிட் கார்டு. ஏன்னா அது இருந்துச்சுன்னா உங்களோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நாளைக்கு போய் நீங்கள் லோன் வாங்குறப்போ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். ஏன்னா கரெக்டாக நீங்கள் பே பண்ணிடுறீங்க. அப்போ கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். அதனால உங்களுக்கு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு நாளைக்கு பிஸ்னஸ் லோனே உங்களால் வாங்க முடியும் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அவசரத்துக்கு ஒரு இதில் போய்ட்டு வாங்குறீங்க, மீட்டர் வட்டி அது மாதிரிலாம் போய் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வாங்காதீங்க, நான் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அதை வாங்குறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அவசரத்துக்கு அதை போய் வாங்குவீங்க, அதை திருப்பி கட்ட முடியாமல் நிறைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹியூஜான இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அந்த ஹியூஜான இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நம்மளால் திருப்பி கட்ட முடியாது. ஸோ முதலுக்கே நஷ்டமாயிருது நம்மளுக்கு. ஸோ அதனால் டோன்ட் கோ ஃபார் லோன்ஸ். ஸோ அதுக்கு பெஸ்ட்டான வழி இந்த கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2.5 lakhs 5 lakhs மட்டும் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கிரெடிட் ஸ்கோர் காட்டுங்க. வாங்குகிற ஸ்வைப் பண்ணுற காசுக்கு வந்து கரெக்டாக கட்டிடுங்க. எவ்ரி பில்லிங் சைக்கிளில் கரெக்டாக கட்டிடுங்க. கட்டினோன்னா உங்களோட ஸ்கோர் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும், லோன் வாங்கலாம் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளும் உண்டு. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு மைண்டில் வரும், சரி லோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு என்ன லாபம், அவங்க எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறாங்க நம்மளுக்கு கொடுக்குறதுனால. 45 daysக்கு வித்தவுட் நோ இன்ட்ரெஸ்ட் லோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிக்கிறாங்களே அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட ஏர்னிங். நீங்கள் ஒரு நாள் டேட்டா மறந்துட்டு மெக்கானிக்கல் கட்டினீங்கன்னா அந்த மிஸ் பண்ண நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஏர்னிங்ஸ். அப்புறம் எங்கேயாவது ஷாப்ஸில் போயிட்டு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ஷாப்காரவங்களுக்கு 1.5லேருந்து 2% சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களோ. இப்போ 200 நீங்கள் பில்லிங் போட்டிங்கன்னா, ஸோ 200 2% போட்டிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 rupees வரும். அந்த 4 rupees வந்து நம்மள்கிட்டே வாங்கிப்பாங்க அவங்க, இது மாதிரி அடிஷ்னலாக இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. சில ஷாப்ஸ் வந்து வாங்குறதில்ல, அவங்களே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருதில்லை. இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் இதே சூப்பர் மார்க்கெட் இது மாதிரி இடத்துல போய் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான அடிஷ்னல் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. இது நடக்கிறது உண்டு. ஸோ நீங்கள் வந்து
கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா யூ கேன் வின் திஸ் டெக்னாலஜிஸ், யூ கேன் கெட் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் திஸ் கிரிட்டிக்கல் அண்ட் இதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் அடைய முடியும் நம்மளால். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Till then, take care. Bye from Shiva.